நமக்கு சமவாட சாமி சுடலைக்கு அது சந்தன வாடை, நமக்கு பிணவாடம் மாயாண்டிக்கு அது பிச்சிப்பு வாடை. அப்ப பிற இருந்து வேக வேக மாயாண்டிக்கு வாசனை மூக்க துளைக்கி இப்பொழுதே நாவல் மாயாடம் சென்று மாண்ட பிணத்தை தின்னு மணிக்குடலை வைக்கணும் என்று அவர் எங்கே வருகின்றார் தெரியுமா? மாயாண்டி பிச்சு பிச்சு தின்னாரு மீத உள்ள எலும்ப பேர்களுக்கு இந்த உனக்கு கையெலும்பு இந்த உனக்கு காலெலும்பு இந்த உனக்கு சல்லி குடலு நல்ல சூப்பு வச்சு குடி உனக்கு இந்த என்ன குடலு சிலிப்பி உனக்கு இந்த என்ன தெரியுமா சிலிப்பியா சிலிப்பி சிலிப்பி உனக்கு உதவி 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 நீ என்ன தூக்கு போட்டு வரது ஆமா அதுல அந்த கொடிய பிசாசு பாத்துக்கிட்டே நிக்கி ஆமா அதுக்கு என்ன கொடுப்போம்ட்டு என்ன கொடுத்தாரு அவருக்கு வந்து நல்ல
இது இருக்கிறது சதை எலும்பு ஈரக்குலைய பிச்சு போட்டாரு. அப்போ மாயாண்டி பிச்சு பிச்சு தின்னு மீதமுள்ள பிணத்தை பேய்களுக்கு வீசி அந்த ஆசை தீராம அள்ளி 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 மேல போடுவார். அதுவும் போதைய மாயாண்டி சுடல காலெலும்பு கக்கத்தில கையெலும்பு வாயிலடா செஞ்சுடல மாயாண்டி சோதரில சிலது வேணும் தொங்கு மாலை போடுவார் கையதில சிலது வேணும் கையதில சிலது வேணும் கத்தியால இருப்பார். உனக்கு சாப்பிடவே தெரியல, இந்த அம்மா உனக்கு நான் எடுத்து தரேன் அப்படின்னு என் தாயான பேச்சு அம்மா பிணத்துக்கு பக்கத்துல வந்தார். அவ மாயாண்டி சுடலைக்கு மாயாண்டி சுடலைக்கு மாயான பேச்சியா உயிர்ப்பிள்ளைய பிடுங்குவா உயிர்ப்பிள்ளைய பிடுங்குவா ஆன கொடுக்காத மாயாண்டி. மாயாண்டி இப்படி பிணத்தை அருந்த அருந்த ஐயாவுக்கு கைலாசத்துக்கு போகணும்னு மனசே வரமாட்டுக்கு. இப்படி பிண சாப்பாடு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அம்மா இடத்து போய் தாய் அமிர்தம் குடித்தா எப்படி இருக்கும், தாய் அமிர்தம் குடித்து தன் வயிறு நிறையல அம்மாவின் பால் குடித்து நமக்கு அறவயிறும் நிறையாம போச்சு, மாதாவின் பால் குடித்து நம்ம மணிக்குடலும் நிறையவில்லை என்று மாயாண்டி வேண்டிய அளவுக்கு பணத்தை சாப்பிட்டார். அப்ப தாயான பேச்சு அம்மா பார்த்தா அப்ப என் தாயான பேச்சு அம்மா பார்த்தா என் நேரம் வேற ஆகுது, என் மாயாண்டி நீ வந்து உனக்கு 3:45 நாளிகை தான் நேரம், அதுக்குள்ள உங்க அம்மா வந்தான்னா கைலாசத்துல உன்னை தேடுவாடா, அதனால நீ இப்பவே கைலாசத்துக்கு போக வேணும் என்று கைலாச
தெரியணும். அப்பதான் நமக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்பாங்க. அதான் அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும்னு சொல்லுவாங்க. தாய் அப்படியே போட்டுருவா. பிள்ளை வீறு வீறு வீறுன்னு அழுதாத்தான் பிள்ளைக்கு வயிறு வசிக்கணும் சொல்லி எடுத்து தாய் அமிர்தம் கொடுப்பார். அதனால நாம செய்த லீலைகள் தெரியணுமானா கைலாசத்துக்கு இந்த பிணத்தை பொட்டணம் போட்டு கொண்டு போகணும் அப்படின்னு மீதமுள்ள பிணத்தை மாயாண்டி பொட்டணமாக கட்டி சென்று வருகிறேன் அம்மா அப்படின்னு பிணத்தை அள்ளி மூட்டையில வச்சாரு. தலையில தூக்கி வச்ச உடனே என்னாச்சு? மூணு வடியுது, வடியுது. தண்ணி படம் அள்ளி கலந்துக்க போட்டாரு. ஆமா ஆமா ஈரமா வந்து நெஞ்சனா பூரா ஈரமா ஆகுது. கையில செல்லணும். ஆமா நம்ம கடமை எல்லாம் ஊன் வடிய வாயால தின்ன வேணும் மாயாண்டிக்கு வயிறு எல்லாம் ஊன் வடிய. கையால எடுத்த வேணும் மாயாண்டிக்கு கடவயிறு எல்லாம் ஊன் வடிய. இப்படி மீதமுள்ள பிணத்தை ஒரு பொட்டணமாகவே கட்டி கொண்டு கைலாசமா மலகிலே கொண்டு வந்து மாணிக்க தொட்டில பிண பொட்டணத்தை தலைக்கு வச்சார். மாயாண்டி மாய சுருவத்தை விட்டு மதலையாக சுரூபம் கொண்டு கொடிய சுருவத்தை விட்டு குழந்தையாகவே சுரூபம் கொண்ட மாயாண்டி அம்மா இப்ப வருவா, கொஞ்ச நேரம் கழிச்சு வருவா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தார். போன பார்வதி புருஷனை கண்டா பிள்ளையவே மறந்துட்டா. அப்ப நம்ம அம்மா பார்வதிக்கு நம்ம குரல் வசை கொடுத்தாதான் வந்து நம்மள என்னன்னு கேட்பா. என்று என் மாயாண்டி சுடலை அவர் எப்படி குரல் வசை கொடுத்தா தெரியுமா? பச்சை பிள்ளாடுதான் அதுக்கு பாட்டப்பாவை கொடுக்கலாம், கிழட்டு பிள்ளாடுதான் அதுக்கு பனாயிலத்தான் கொடுக்கணும். அவர் பிரியா கொடுத்தா பினாயிலையும் குடிப்பாரு. குடிக்க மாட்டேன், வீட்டுக்கு வந்தோதான் பேக்கர் வச்சு கொண்டு போவேன். பாத்ரூம் கழுவையா? ஆமா, அங்க சுத்தம் பண்ண இருக்கு. அதான் நீ வாசியிலனா போதுமே. அதான் ஓஜில கிடைச்சா போதும். பினாயில குடிச்சாலும் கூட உடம்பு நல்லா சுத்தமா இருக்கும். சுத்தமா இருக்குமா? அப்படின்னா வேகமா குடிச்சோம்னாக்கா அப்போ இதுல இருந்து நல்ல பவரா ஒரு லிட்டர் ஆசிட் வாங்கி தரேன், அதை குடிச்சா ரொம்ப சுத்தமா இருக்கும். ஒரே வீடியான புல்லு திட்டம் போடுறேன். நீ தானே சொன்ன பனாயில குடிச்சா சுத்தமா இருக்கும்னு. நாயில குடிச்சா உடம்பு சுத்தமா இருக்கும். ஆனா அதுல இருந்து கொஞ்சம் பவர் கூட நீ பொடியா குடிச்சா கூட போதும். நான் மூட்டை பிச்சு மாதிரி கொடுக்க போறேன். சரி சரி போட்டோம். அதனால என் மாயாண்டி அம்மாவை அழைக்க வேணும் என்று அதை எப்படி குரல் வாசி கொடுத்தார். சாமி வயிறு வசித்த ஒரு குழந்தை குழந்தை போல வாய் திறந்து ஓடி வந்து பிள்ளை தொட்டில் பக்கத்துல வாட பார்வையை தூக்கி அடிச்சு பெண வாட தொட்டில் பக்கத்துல கிட்ட போக முடியல. மூச்சு பிடிக்க முடியலையா? கிட்ட நிக்க முடியல.
கைலாசம் பூரா ஒரே பெண வாட கவிச்ச வாட பார்வதா தேவியாகப்பட்டவா அப்படியே வந்து மாயாண்டிய தொட்டிலே எட்டி பார்த்த மாயாண்டி கடமா பக்கத்திலே ஊனிருந்து வடியுது. என்ன கைலாசத்துல இப்படி ஒரே பெருவாட அடிக்கி அப்படின்னு உத்து பார்த்தால ஐயா மேல ஒரே சவ வாட. அப்ப மாயாண்டி சுடலைக்கு மேல மல்லிகை பூ மேலே மாண்ட பெணமோ அடிக்குலை செண்பக பூ மேலே செல்லப்பீனோ அடிக்குலை இருவாச்சி மேலே கைலாசத்துல வச்சிருந்தோம். இன்னைக்கு பெணம் கிடைச்சது சாப்பிட்டா நாளைக்கு பெணம் இல்லைன்னா நம்மளையே இவன் அடிச்சு தின்னாலும் தின்றுவா. அதனால இனி இந்த பிள்ளைய நம்ம கைலாசத்துல வச்சிருக்க கூடாது. அப்படி என்று ஆண்டவன் பக்கத்தில் வந்து அந்த பார்வதா தேவியானவா பெரியம்மா வீட்டுக்கு போறிய சாமினோ எவ்வளவு நேரம் இருக்கு இப்பவே வீட்டுக்கு போறிய மில்லு முடியறதுக்கு முன்னால யாரும் வீட்டுக்கு போவதுங்க உறக்க வருமா உறக்கம் வர்றதுக்கு கோயில ஏற்கனவே போராட்டம் போட்டிருக்காங்க பிறகு புரட்டா புரட்டா அதை சாப்பிடும்னா எவ்வளவு போராட்டமா இருக்கு. சமைச்சு இறக்கம்னா 1 மணி நேரம் ஆகுது. சுத்தம் அங்க நிக்கும் பாத்துக்கோ. நான் ஒண்ணுமே வாங்கல. என்னது? அவன் இட்லி மட்டும் வாங்கி சாப்பிட்டேன். அது இட்லியே கிடையாது. அது ஈரக்கொலையா? மல்லிகைப்பூ. அப்ப 2 தலையில வச்சுக்க. ஆமா. இட்லி போடாம தெரிஞ்சிருந்துச்சுன்னா என் பொண்டாட்டி நான் கூப்பிட்டு வந்திருப்பேன். அவன் இருக்கு இட்லி தான் சாப்பிடுவா. இந்த வாசியில சாப்பிடுவா. நம்ம குடும்பமே அந்த குடும்பம் தானையா? யார் சாப்பிடுக்கா? 1 கிலோ அரிசி 90 ரூபா இருக்கு. 1 கிலோ அரிசி 100 ரூபா 150 ரூபா இருக்கு. எனக்கு தெரியுமே. இங்க என்ன செய்வது? என் மாதத்தை கழிச்சு அவர் கையிலே போட்டு எதுக்கு மாஸ்டரை பார்த்தாவா?
மோதிரத்தை நீ உடனே எனக்கு எதை இருந்தாலும் மாதிரி சங்கிலியை போட்டா அப்படிங்க நான் முந்தானம் தான் வாங்கினேன் கடையில என்ன போட்டு நயன் ஒன் சிக்கு இல்ல தாத்தா 916 அத வாங்கிருக்க நீ அத கவனிங்க நீ இப்ப சொன்ன பாத்தியா சமையல் மாஸ்டர் கண்டா என் மோதிரத்தை கழட்டி போட்டுருவேன் பாரு இந்த துருப்பிடிச்ச மோதிரத்தை கழட்டி கொடுத்தேன்னு வை அதுவும் அவர் இடது கையில போட்டிருக்காரு அவர் போட்டாருன்னா புண்ணு வந்துடாது இது வந்து கிரா வந்து கொஞ்சம் 2 கிராம் தான் ஆமா நீ அத முக்கி 3 மாசம் ஆகுது மோதிரத்துல கொடுக்க வேண்டாம் தவசுக்குள்ள அண்ணாச்சி கை பக்குவம் வந்து நம்ம தூக்கத்துல கூட கையை நக்குவோம் அப்ப நீ உங்க மோதிரத்தை கலப்பிடுவேன் இது வந்து என் கொழுந்தியா கொடுத்தது நான் யாரும் கொடுக்க மாட்டேன்